ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸ். ஹவு டு சேவ் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். இந்த ஹவு டு சேவ் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் தி பர்சன் ஹூ ஏர்ன்ஸ் இன்கம் பை சேலரி, ஓகேங்களா? ஸோ சேலரி வழியாக இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் இங்கே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா, மற்றவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. நிறைய பேருக்கு இன்கம் டேக்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் சொல்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்கிற பீப்புளுக்கும் இருக்குது, சேலரி ஏர்ன் பண்ணுற பீப்புளுக்கும் இருக்குது, அப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் வேறு இதெல்லாம் ஏர்ன் பண்ணுற பீப்புளுக்கும் இருக்குது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம் வருதுன்னா அவங்களுக்கும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இங்கே டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ITR 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ITR 1 யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஸ் who earn income by salary and income from other sources. இவங்க எல்லாமே வந்து ITR